ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பாபாஜி, சிவன்மலை ஆண்டவர் கோயில் உத்தரவு பெட்டி பற்றி தயவு செய்து விளக்குங்கள். அங்கே ஒரு பொட்டி இருக்குது கோயிலில். அந்த பொட்டியில் யாருக்காவது கனவுல சாமி சொல்லுவாராம், இது நடக்க போகுது அப்படின்னு. அவங்க சாமிக்கிட்ட பூ போட்டு பார்ப்பாங்க. இந்த ஆள் சொல்கிறது கரெக்டுன்றது பூவில் விழுந்ததுனாக்கா அந்த பொருளை அவங்க சொல்லுவாங்க எந்த பொருளை அங்கே வைக்கணுன்ட்டு. ஸோ துப்பாக்கி வச்சா யாரும் சாக போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் பொருளை வைப்பாங்க. அது சம்டைம்ஸு ஒரு வாரம் 10 நாள்லேயும் மாற்றலாம், சிலது 3 மாதம் 6 மாதத்துலேயும் மாற்றாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு சித்தர்கள் எந்த கோயிலில் அந்த சிலையில் இருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு டூல், ஒரு காரணக்காரியமாக இருக்கலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் அதில் வச்சு ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் நடந்ததை நான் கேள்விப்பட்டதில்லை. ஏதோ வைக்கிறாங்க, அவ்வளோதான். பாபாஜி, நீங்கள் ராமராஜ்ய வளாகத்தில் அத்தி மரத்தில் உருவான பெரிய அழகிய அத்தி வரதர் வடித்துள்ளீர்கள். கூடவே மகாலட்சுமி விக்கிரகம் அமைத்துள்ளார்கள். அத்தி மரம் சிறப்புகளை தயவு செய்து விளக்குங்கள். அத்தி மரம் என்பது பிள்ளையாருக்கு ரொம்ப உகப்பான ஒரு மரம் அந்த காலத்தில் இருந்து. ஸோ காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோயில் இருக்கு இல்லையா, நான் நினைக்கிறேன் அந்த வரதராஜர் யாராவது திருடின்னு போவாங்கங்கிற மாதிரி ஒரு முஸ்லீம்கள் அந்த இன்வேஷன் இருந்த காலகட்டத்தில் நார்மலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு உருவத்தை பண்ணுவாங்க. வேறு சுதையில் இல்லை மரத்தில் பண்ணிவிட்டு வர்றவங்க ஏமாந்துட்டு போனோடனே திருப்பியும் கல்லை கொண்டாந்து வைப்பாங்க. அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ சிலையை காப்பாற்றுவதற்காக இவங்க அத்தி மரத்தில் அதே மாதிரி ஒரு வரதரை செஞ்சுருந்துருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, மரத்தில் செஞ்சது அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றபோது அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவரை தண்ணியில் போட்டாங்க. பார்க்கடலில் கிடந்த பெருமாளுங்கிற மாதிரி தண்ணியில் கிடக்கட்டுங்கிற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 40 இயர்ஸ் ஒன்ஸ் அவரை எடுத்து அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு அந்த கோயிலில் வச்சு எல்லோரும் தரிசனம் பண்ணி திருப்பியும் கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டுருவாங்க. இதுதான் அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. நான் நினச்சேன் எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அத்திவரதர் பெர்மனெண்ட்டாக இருந்தால் என்னான்ட்டு நல்ல ஒரு உயரமாக ஒரு அத்திவரதரை பெர்மனெண்ட்டாக பண்ணி நம்ம வச்சுட்டோம். சரி, வரதர் மாத்திரம் ஏன் வைக்கணும்னு சொல்லி நாம்ளே ஆட் பண்ணோம். ஒரு மகாலட்சுமி சிலையை அவருக்கு கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். ஸோ இதுதான் நாம் அத்திவரதரை இங்கே கொண்டு வந்ததற்கான வழிமுறைகள். அதனால் இன்றைக்கி நம்ம கோயிலில் மாத்திரம்தான் 24 hours ஆல் த 365 டேஸு அத்திவரதர் இருக்கார். காஞ்சிபுரத்தில் கூட நீ 40 வருஷத்துக்கு ஒருக்கா போகணும். இங்கே டெய்லி பாருன்றோம், பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஜனங்களுக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கிதுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்களுக்கு ஒரு மித் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஏதோ நடக்க போகுது போல இருக்குதுன்னு போகணுங்க. ஆத்ம ரூபம் என்றால் ஆன்மாவின் வடிவம் அல்லது ஆன்மாவின் அமைப்பு என்று பொருள். ஆன்மா என்பது ஒருவரின் சுய அறிவும் உணர்வும் தன்மையும் ஆகும். மேலும் அது தன்னுள் இருக்கும் உண்மை நிலை. ஆன்ம ரூபம் என்பது ஆன்மாவின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு வடிவம். அது ஆன்மாவின் இயல்பான நிலை. பாபாஜி, எல்லா உயிர்களுக்கும் ஆத்ம ரூபம் உண்டா? நீங்கள் எப்படி பூர்ண பிரம்மம் உங்களின் ஆத்ம ரூபம் என்று கண்டு கொண்டீர்கள்? இதற்கு என்ன சாதனை செய்ய வேண்டும்? உங்களால் மற்றவர்களின் ஆத்ம ரூபத்தை பார்க்க முடியுமா? தயவு செய்து கூறுங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே மனசுன்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு வண்டிக்கு எப்படி 2 மாடு தேவையோ அந்த மாதிரி மனம்னு தேவை, அறிவும் தேவை. மனம்ங்கிறது உணர்ச்சிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், எமோஷ்னல்ன்றாங்க. அறிவு என்பது ரேஷ்னல். ஸோ இந்த ஆத்மாங்கிறது அந்தர்யாமியாக இருக்கிற வெளிச்சம், அவ்வளோதான். ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை, எதையும் பாதித்து விடுவதில்லை. அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்குது. ஜோதி சுயம், ஜோதி பரம். அதனால் நீங்கள் மனசையும் அறிவையும் ஆத்மாவோட சம்மந்தப்படுத்துறதுனால தான் இந்த கேள்விகள் எழுகின்றன.
ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆத்மா என்பது இந்த 2 மாடுகளும் பூட்டப்பட்ட வண்டியில் பயணப்படுகிற ஒரு பேசஞ்சர்னு வேணால் நீ வச்சுக்கலாம். பட் மனசு வேறு, அறிவு வேறு. மனசு எமோஷ்னல், உங்களுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் அதுதான் காரணம். ரேஷ்னலுங்கிறது இது நல்லது இது கெட்டதுன்னு உனக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டும் வேறு. ஆத்மா என்பது வேறு. இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த 2 மாடுகள் இருக்கிற இதில் உடம்பு என்ற வண்டியில் பயணப்படுகிற விஷயந்தான் ஆத்மா. அதனால் ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை, எதையும் பாதித்து விடுவதும் இல்லை. செத்ததின் வயிற்றில் சிறிது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும் அப்படிங்கிற கேள்வியை புளியாமரத்து பொந்தில் ஆழ்வார் திருநகரி என்ற இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு பையன் 12 வயசு தவத்தில் உட்காந்துருக்கான். ராமரை தேடி மதுரகவி ஆழ்வார் என்பவர் அயோத்திக்கு போகிறார். அங்கே அசரீரி கேட்குது, நான் இங்கே இல்லை, ஒரு வெளிச்சம் வரும், அதை தொடர்ந்து நீ வா, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு. ஸோ அயோத்திக்கு ராமரை தேடி போன மதுரகவி ஆழ்வாரை அது திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி புளியமரத்து பொந்தில் கொண்டாந்து விடுது. என்னடான்னு உள்ளே எட்டி பார்த்தா ஒரு 12 வயசு பையன் தவத்தில் உட்காந்துருக்கான். இவன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா பார்க்கலான்னு ஒரு சின்ன கல் எடுத்து போடுறாரு. உடம்பு இப்படி அசையுது. ஓ, உயிரோடு தான் இருக்கான்னு. சரி, யாராவது லூஸு பொழுது போகாத உள்ளே உட்காந்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கானா, இல்லை இவன் ஞானி தானா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். செத்ததுங்கிறது என்ன? நம்ம உடம்பு. இது செத்து பிறகுது. சிறியதுன்னா என்ன? ஆத்மா, நுண்ணுயிர், ஜோதி. அப்போ இந்த அழியக்கூடிய உடம்பில் அழியாத பரமாத்ம ஜோதி வருகிற போது அது எதை சாப்பிடுது, எங்கே கிடக்குது? உள்ளிருந்து குரல் கேட்குது, அத்தை தின்னும். அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை சாப்பிட்டுனே இருக்கும். அங்கே கிடக்கும், சரீரத்துக்குள்ளேயே கிடக்கணும். இப்போ நீங்கள் பிறந்தபோது ஒரு பால் வடி முகத்தோடு ஒரு குழந்தையாக பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு வயசாக ஆக முதுமை வந்துடுது இல்லையா, தசைகள்லாம் சுருங்கி போகுது. இந்த மாதிரி முதுமை என்பது என்ன? இந்த சரீரத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுனால வருது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவன்றது அதுக்கு தான் காரணம். அது உள்ளே உட்காந்துன்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உடம்பு அழியிற நேரம் வர்றபோது அந்த ஆத்மா என்பது வேறு ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுவிடும். இதுதான் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடியது. ஆத்மா வேறு ஒரு உடம்புக்குள்ளே போயிடும். யாராக இருந்தாலும் அப்படி தான். நான் மண்டினியிலிருந்து ஆன்மீகம் செய்த காலத்தில் நெய்வேலியிலேருந்து ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொம்பளையை கூட்டின்னு வந்தாங்க. அவளுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். அண்டு நார்மலாக எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஆத்மா கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது வாய் திறந்து பேசுறதுல மைண்டில் கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ நான் சொல்கிறேன், ஏன் தொந்தரவு பண்ணுற, நீ ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போ, உருப்பிடு அப்படின்னு சொல்கிறேன் ஆத்மாவுக்கு. நானும் அப்படி தான் போகலான்னு இருக்கேன், இந்த உடம்பு எதுவும் உதவாது அப்படின்னு. அதாவது இந்த உடம்பு புஞ்சி போச்சு, ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ, வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு ஆள் கிடைப்பானா அப்படின்னு. அதாவது இந்த சப்பளை கட்டெல்லாம் வச்சு பஜனை பண்ணுற மாதிரி ஒரு உடம்பு கிடைக்குமா? ஸோ தட் இட் குட் டூ பூஜா பக்தி எல்லாம் பண்ணி கொஞ்சம் போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கலாங்கிறதுக்காக நான் சரி அப்படிங்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பியும் வந்து அந்த காற்று உடம்புக்குள்ளேயே உட்காருது. என்னான்னு கேட்டேன். அந்த எல்லை காலியை என்னை உள்ளே விட மாட்டேன்றா. ஏன்னா சிதம்பரத்துக்கு போக ஆசைப்படுது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காளி இந்த எல்லை தெய்வங்கள் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரி கெட்ட காற்றெல்லாம் விடாது. அது விட மாட்டேன்றா. நீ தான் கவர்னர் ஆச்சே, உத்தரவு போடு, அப்போ தான் என்னை விடுவா அப்படின்னு. இப்போ வி ஹேவ் டு அப்பீல் டு காளி. அவள் போய் உருப்பட தான் போகிறேன்றா, பக்தியான உடம்பு தேர்ந்தெடுக்க போகிறா, அவனுக்கும் எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் போயிடும். இந்த உடம்பு இல்லையா, அது சொங்காய் போயிடும். இப்படி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் கூட நடக்கிறது. எல்லார் உடம்புக்குள்ளேயும் எல்லாம் வராது. ஒவ்வொரு பாடிக்கும் இந்த ஸ்பிரிட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கணக்கு இருக்கும், இல்லைன்னா வராது. இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அண்ட் சாண்டல்வுட் ஆயிலெலாம் வேணுன்னா அலுமினியம் கண்டெய்னர் தேவை. உங்கள் உப்பு பருப்பு வாங்குறதுக்கு பேப்பரில் சுற்றி எடுத்தாவே கோன் மாதிரி அதில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உடம்பு தேவைப்படும். அந்த மாதிரி வர்றது தான் இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தங்கள். ஸோ அந்த ஸ்பிரிட் என்பது இந்த உடலுக்கு எப்படி ஒரு கீஞ்ச சட்டை இருந்தால் நீ அதை போட்டு டெய்லி தூக்கி போட்டுருவேன், அந்த மாதிரி ஒரு உடம்பு இன்னும் தேவைப்படாதுங்கிற மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு வேறு ஒரு உடம்புக்கு போயினே இருக்கும்.
இதுதான் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தங்கள். செத்ததுன்னா என்ன? பிறந்து சாகிற இந்த உடம்பு. சிறியதுன்னா என்ன? அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அத்தை தின்னும்னா என்ன? அந்த உடம்பையே தின்னுன்னு இருக்கும். அதுதான் ஓல்டேஜ்னு சொல்லக்கூடியது. எவ்வளோ நாள் வேணுமோ அங்கே கிடைக்கும். அந்த உடம்பு அழிகிற வரைக்கும் உடம்பாரையும் உயிரார் அழிவார் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கும். அது இதுதான் ஆன்மீகத்தில் எப்பொழுதும் நடக்கிற விஷயம். திஸ் அப்ளைஸ் ஒன்லி டு எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ். இதுக்கு மேலே நிலைகளெல்லாம் இருக்குது. நீங்கள் லிபரேட் ஆன ஆத்மாவாக இருந்தால் அதுக்குள்ளே ரூல்ஸ் வேறு. நீங்கள் சித்தர்கள் ரிஷிகளாக மாறி இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ரூல்ஸ் வேறு. நீங்கள் ப்ரமோஷன் வாங்கிட்டு தேவர்கள் என்ற உயர்ந்த நிலைக்கு போயிருந்தால் அதுக்குள்ளே ரூல்ஸ் வேறு. எல்லாம் வேறு வேறு கண்டிஷன்ஸ். நாம் சொல்கிறது இந்த உலகத்தில் காற்று கருப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸுக்கு உள்ள ரூல்ஸ் தான். மற்றபடி ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு ரூல்ஸ் இருக்குது. தாயுமானவர் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். தாயுமானவருங்கிறவர் திருச்சியில் இருந்தார், மந்திரியாக இருந்தார். அங்கே இருந்த அந்த ஸ்மால் கிங் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட அவர் சிவனை அந்த கோயில் இருக்கு இல்லையா திருச்சியில், அங்கே இருக்கக்கூடிய சிவனை பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் நிறைய பாடல்களெல்லாம் எழுதினார். ஞான பாவத்தில் நிறைய ஞானபரமான பல பாடல்களெல்லாம் எழுதினார். இதுதான் தாயுமானவர்ன்றது. சிவபெருமான் அவருக்கு தாயை போல இருந்து கருணை காட்டியதுனால இவர் பேர் தாயுமானவர் என்று ஒரு சொல்லி சொல்லி அந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் சித்பவானந்தான்னு ஒரு சாமியார் ராமகிருஷ்ண மட்டில் இருந்தார், திருப்பராய்த்துறைங்கிற இடத்துல. ஸோ தாயுமானவருடைய ஸ்பிரிட்டு சித்பவானந்த உடம்புக்குள்ளே வந்து அவர் நிறைய விளக்க உரைகள் உள்ள புஸ்தகங்களெல்லாம் எழுதினார். அந்த இடத்துல ராமகிருஷ்ண மடத்தையும் பண்ணார். ஸோ அந்த ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட்டாக வந்ததுங்கிறது பின்னால் கதை. உலகத்தில் எல்லாரும் அப்படி தான். அதாவது உனக்கு நீ யாருன்னு தெரியாது, அதனால் நீ இந்த பிறவியில் உன் பேர் என்னவோ அதை நினச்சிக்கிட்டு அதான் நீ நினச்சிட்டு இருக்க. அப்படி இல்லை. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கோம். ஒரே ஸ்பிரிட்டு வேறு வேறு உடம்புல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. அதனால் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு நிரூபணமாகி இருக்கிற விஷயங்கள். மெனி எ மாஸ்டர் மெனி எ பர்த் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் ஒரு ஸ்பிரிட்டு 1000 இயர்ஸ் அதனுடைய ட்ராவல் பிளான் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறத டைப் அடித்தாங்க. ஒரு ஆரக்கல்ன்ற ஒரு மகான் கிட்ட கொண்டு போய் இதை பற்றி சொல்லுங்கன்னார். அவர் இந்த ஸ்பிரிட்டை பற்றி சொன்னதெல்லாம் டைப் அடித்தாங்க. ரெண்டும் ஒன்றா இருந்தது. இப்போது 7th century, நான் 7th centuryயில் வெள்ளை குதிரை மேலே இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், இப்படிலாம் அந்த ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் இதுவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு நம்முடைய முற்பிறவிகளை பற்றி தெரியாது. அதனால் வி திங்க் திஸ் பர்த் அலோன் இஸ் ரியல். இதுக்கு முன்னால் நம்ம என்ன, அதாவது ஒவ்வொரு ஆயுசும் மனிதனுக்கு வயது 100 இல்லை, யாரும் 100 வயசுக்கு மேலெலாம் இருக்கிறது இல்லை ஜென்ரலாக. அது யாராவது கிராமத்தில் சொல்லுவாங்க 110 வருஷம்னு, அதெல்லாம் சும்மா சொல்கிறது. அவங்க என்ன பிறந்த டேட்டு வச்சு பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடினாங்களா, சும்மா சொல்கிறது தான். எம்டன் குண்டு போட்ட போது பிறந்ததுன்னுவாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இவர்கள் சொல்லுகிறது. மனுஷனுக்கு வயசு 100 தான். ஸோ அந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். மாறுறதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, ஒரு உடம்பு உலகத்தில் வர்றபோது அதுக்கு சில பிளானட்ஸ் இருக்குது. நமக்கு 9 ஓட்டுக்குது, 2 கண், 2 நாஸ்ட்ரல்ஸ், 2 காது, ஒரு வாய், ஒரு மலமூத்திரங்கள் போகிற 2 ஓட்டை. இந்த 9 துவாரங்கள் வழியாக 9 பிளானட்ஸு நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுது. அது எந்த நேரத்தில் வருதோ அந்த பிளானட்ஸோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தசைகள் உபதசைகள் நடக்குது. அதாவது குரு தசை அப்படின்னா முதல்ல குரு வரும். குருவில் குரு புக்தின்னுவாங்க. இந்த குரு புக்தி முடிஞ்ச உடனே வந்து சனி தசை, சனி புக்தி, அந்த மாதிரி வரும் சனி. அதுக்கப்புறம் புதன், அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அதுக்கப்புறம் திருப்பியும் குரு வந்துடும். ஸோ இது ரொட்டீனில் வர்றது. யாருமே எல்லா பிளானட்ஸுனுடைய பீரியட்லேயும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அந்த 100 வயசுக்கு என்னென்ன அமைப்பு இருக்கோ, இப்போ கேதுனா 7 வருஷம், அப்படி ஒவ்வொன்றுத்துக்கு 20 வருஷம். சுக்கிரன், சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, 18 ராகு, 16 குரு, இப்படி எல்லாத்துக்கும் இயர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த இயர்ஸை கூட்டிப்பார், 100க்கு மேலே யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது உலகத்தில். ஸோ எந்தெந்த பிளானட்ஸ் யாருடைய அந்த 9 ஓட்டை வழியாக ஆப்ரேட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் ஒவ்வொருடைய வாழ்க்கை ட்ராவலும் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
எந்த பிளானட் வந்ததோ அந்த பிளானட் உனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா. ஒரு ஆஃபீஸில் நல்ல ஆஃபீஸர், ஒரு வேண்டாத ஆஃபீஸர்ன்ற மாதிரி தான் இது கூட. உனக்கு நல்ல செய்கிற பிளானட் இருந்ததுன்னா அந்த பீரியடெல்லாம் நீ ஆகான் இருப்பேன். உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற பிளானட் வந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் செட் பேக்ஸ் இன் யுவர் லைஃப் டியூரிங் தட் டைம். ஓகேவா? இட் ஒர்க்ஸ் லைக் எ லாஜிக்கல் சீக்வன்ஸ். And God doesn't interfere with your planetary constellations or movements. It's continuous. Transfer of energy ன்னு வாங்க. ஒரு உடம்பு இந்த உலகத்தை விட்டு போகுது, அது ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுங்களேன். இப்போ புதன் தசைன்னு வச்சுக்கோ. புதன் தசை முடிஞ்சு அடுத்தது என்ன வரும்? கேது தசை வரும். கேது தசையில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கும், கண்ணு ப்ராப்ளம் இருக்கும், ஒரே சீக்காளியாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தலையெழுத்து இல்லைன்னு வை, அது எத்திரியல் வேர்டில் 7 வருஷம் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். பிறக்கிற போதே சுக்கர தசையில் பிறக்கும். நல்ல பணக்கார வீட்டில் பிறந்து காரில் ஸ்கூட்டரில் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிற மாதிரி. ஒரு இது சூரிய தசையில் பிறக்குதுன்னா அவங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் சூரியன் இருந்தால் ஒரு கிங் மாதிரி, ஒரு அக்பர் பாதிஷா மாதிரி அவன் சூரியனை தான் கும்பிட்டுன்னு உட்காந்துருந்தான். அந்த மாதிரி யார் யார் அவங்க செய்கிற தொழில், அவங்களுடைய வாழ்க்கையில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாமே அவங்களுடைய பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். கடவுள் இதில் தலையிடுறதே கிடையாது, உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. இட்ஸ் ஆல் செட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸில் நடக்குது. அதனால் ஒரு ஜாதகம்ன்றது கரெக்டாக இருந்து அதுக்கு யாராவது பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு எக்ஸ்போசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உன் லைஃப்பை ஓரளவு சொல்லிட முடியும். இப்படி தான் உன் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியும். திருமலையில் சகசர கலசம் என்பது பிரதி புதன்கிழமை நடைபெறும் ஒரு சிறப்பு வழிபாடு நிகழ்வாகும். இது 1008 கலசத்தை வைத்து செய்யும் வழிபாட்டு முறையை குறிக்கும். சகசர கலசம் வழிபாட்டின் போது கலசங்களுக்கு நீர், பால், தேன், நெய் மற்றும் பிற புனித பொருட்கள் நிரப்பப்பட்டு அந்த கலசங்களை வைத்து வழிபடப்படும் திருமலை பெருமாளுக்கும் போகமூர்த்தியும் தர்பாய் கயிற்றில் இணைந்து செய்யும் அபிஷேகம், ஹோமம். திருமலை செய்யும் இந்த வழிபாடு பூரண பிரம்மம் பெருமாளுக்கும் செய்யப்படுகிறதா? தயவு செய்து கூறுங்கள். ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற அந்த ஸ்டோன் ஐடல்ஸ் இல்லையா, அதுக்கு ரிட்டன்ஷன் ஆஃப் எனர்ஜின்றது குறையும். நிறைய ஜனங்க போய் அந்த கோயிலில் கும்பிடுற போது அந்த கோயில் மேலே இருக்கு இல்லையா கலசம், அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த விக்கிரகத்துக்கு அந்த பவர் கும்பாபிஷேகம் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் போய் கும்பிடுற போது இந்த கல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஜனங்களுக்கு வருது. அது இப்படி எந்த கோயிலில் நிறைய பேர் போய் கும்பிட்றாங்களோ அவ்வளோ அந்த கல்லில் இருக்கிற எனர்ஜி குறைஞ்சிரும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஒரு யாகம் வளர்த்து அந்த மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த தண்ணியை சாமி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, இல்லை திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி அந்த காலுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கல்லுக்கும் தேவைகள் இருக்கும். அதனால் நைவேத்தியம் அந்த கோயிலில் என்னெல்லாம் நைவேத்தியம், புளி சாதம், அந்த சாதம், இந்த சாதம் எல்லாம் படைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதுக்காக தான் படைக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லு தான் அது எடுத்துக்கும். அது உட்காந்து சாப்பிட்டு இருக்காது, இட் அக்செப்ட் த ஸ்மெல். இப்படி தான் ஒவ்வொரு கோயிலையும் நடக்குது. அப்போ இந்த பவித்ரோத்சவம், அப்புறம் சாஸ்திர கலசம், இந்த மாதிரிலாம் பண்ணி எதுக்காக செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த எனர்ஜியை இன்னும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த 1008 108 கலசங்களில் புனித நீரெல்லாம் கொண்டாந்து வச்சு அதில் விதவிதமான அந்த சார்ஜிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, மூலிகைகள், அது எல்லாத்தையும் போட்டு உட்காந்து மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ணி அந்த கலச தண்ணீரை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற போது அதுக்கு திருப்பியும் சார்ஜ் வருது. இதுதான் கலச அபிஷேகம் என்பது. நாம் இதை ரெகுலராக பண்ணுறதில்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே யாகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கலசத்தை சாமிக்கு தெளிக்கிறோம். நாம்ளும் இங்கேயும் தெளிக்கிறோம், துர்கா கோயிலையும் தெளிக்கிறோம், பிள்ளையார் கோயிலையும் தெளிக்கிறோம். அதுபோக ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும் நாம் சாமிக்கு இங்கே பூஜை பண்ணுற போது அந்த கலச தண்ணீர்னால சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஒரு பெரிய அளவுக்கு நாம் நிறைய யாகங்களை இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். புத்திர காமேஷ் யாகம் பண்ணியிருக்கோம், சோம யாகம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரேர் எவெண்ட்ஸு. அந்த மாதிரி பண்ணுற போது அதை கொண்டு போய் சாமி மேலே நம்ம சாத்துறது இருக்குது. அதே மாதிரி திருமலையில் இருக்கிற மாதிரி நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களை எல்லாம் அர்ச்சனை மாதிரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதாவது நிறைய பூக்கள் எடுத்து கூடக்கூடிய சாமி மேலே கொட்டிக்கினே இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலி வி ஆல்வேஸ் ஃபாலோட்
வாட் எவர் இஸ் ஃபாலோட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் பெருசோ அத்தனை பூஜையை நாம் பண்ணியிருக்கோம். we have been doing and we have done it also. ரொம்ப பெரிய யாகம் பண்ணியிருக்கோம். நாம் இந்த இடத்துக்கு வந்து 25 வருஷம் ஆக போகுது. ஸோ 25 பௌர்ணமி கணக்கு எடுத்துக்கோ, அது போக நவராத்திரி சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்லாம் கணக்கு எடுத்துக்கோ. அப்போ எவ்வளோ யாகம் பண்ணியிருப்போம், என்னென்ன விதமான யாகமெல்லாம் பண்ணியிருப்போம்னு அங்கே ராமாயணா ரோட்டில் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே நடக்கிற யாகங்களில் தெய்வசக்திகளெல்லாம் வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே நாம் வந்து கர்நாடகாவிலேருந்து பெரிய ஆளுங்களை கூட்டின்னு வந்து ஒரு யாகம் பண்ணோம். அதே மாதிரி இதில் மாடியில் இந்த இடத்துல மாடியில் ஒரு தடவை கர்நாடகாவிலேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து பண்ணோம். இப்படி விதவிதமான யாகங்களை வெளியூர்லேருந்து கொண்டு வந்து பண்ணுறோம். அந்த யாகங்கள்லாம் கரெக்டு தான்ங்கிறதுக்காக அது இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாகம் முடித்து அதில் இருக்கும் அந்த தெய்வ சக்திகள் அந்த யாகத்தில் வர்றதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் ஒரு சர்ப்பம்னு சொல்கிறாங்க இல்லை, பாம்பு, அது வந்து எல்லா கலசத்தையும் இப்படி சுற்றிட்டு போன மாதிரியான அந்த பாம்புடைய இருப்பார், அந்த பாம்புடைய பாடியோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபோட்டோவில் வர்றது தான். அதே மாதிரி இந்த போர்டுங்களில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, விதவிதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் காட், லூமினஸ் பாடிஸ்னு ஒளி, இதெல்லாம் யாகத்தில் வர்றது தான், கற்பூரத்தில் யாகத்தில் வர்றது. ஸோ அதெல்லாம் அதனுடைய ஃபோட்டோ தான் இதெல்லாம். அப்போ யாகங்கள் நிஜமாக செஞ்சால் அதில் கடவுள்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீ இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுறா, அதாவது பாம்பு வந்து போனதெல்லாம் இருக்கும் பாரு, கை காட்டு. பாம்பு வந்துட்டு போனதெல்லாம் இருக்கும் அதில். இங்கே நடந்த அந்த ஒரே ஒரு யாகம், அதனுடைய ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம். அதனால் எல்லாம் உண்மை தான். மேலையார் சேவனகள் ஆண்டல், நம்மளோட மேலான அறிவுடையவர்கள் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதிலெல்லாம் வந்து சத்து இருக்குது, சாரம் இருக்குது. ஸோ வி ஹவ் பீன் ஃபாலோயிங். நம்ம பண்ணாதது கிடையாது, எல்லாம் பண்ணியிருக்கோம். ஈவன் அந்த காலத்தில் ராமாயணத்தில் பண்ணாங்க இல்லையா, புத்திர காமேஷ் யாகம், குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதெல்லாம் கூட நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லையோ அவங்களெல்லாம் அப்ளிகேஷன் போட சொல்லி ஒரு டாக்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு மெடிக்கலாக என்ன ப்ராப்ளம், அதுக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜோசியரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன குறைங்க இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லி, அதுக்கப்புறம் வந்தவங்களெல்லாம் வந்து பின்பக்கம் பெரிய கோசாலை இருந்துச்சு நம்மக்கிட்ட, எல்லாரையும் போய் பூஜை பண்ண சொல்லி, அதுக்கெல்லாம் பவர் உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக தங்குற இடம், சாப்பாடு எல்லா வசதியும் பண்ணி ஒரு 80-85 கப்புள்ஸை இந்த இடத்துல வச்சு புத்திரகாமேஷ் யாகம் பண்ணோம். பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்க சொன்னோம், யாருக்கு எப்போ குழந்தை வந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அதில் இந்த யாகத்துக்கு வந்துட்டு போன நிறைய பேருக்கு வித்தின் த நெக்ஸ்ட் 1 இயர் குழந்தைங்க வந்துருக்குது. அதில் இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னது தான், அதனுடைய அடிப்படையில் நடக்குது. சில பேருக்கு அப்படி வந்திருக்காது குழந்தை. ஏன் வந்திருக்காதுன்னா, அந்த ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள பிளானட்ஸ் இருக்காது ஜாதகத்தில். அதனால் இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கான எண்ணங்கள் இருக்கும். அந்த பிளானட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா, இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகணும், சில பேருக்கு 19 வயசில் ஆகி போகுது, சில பேருக்கு 30-35 வயசில் தான் கல்யாணம் ஆகுது. ஏன்னா அந்த கல்யாணத்துக்குள்ள டைமு அந்தந்த ஏஜில் தான் வரும். எந்தெந்த பிளானட் எந்தெந்த சப் பிளானட் அப்போ தான் அது வரும். அந்த மாதிரி நம்ம புத்திரகாமேஷில் உட்கார வச்சோம், மெடிக்கலாக பார்த்தோம், அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதில் ஏன் சில பேருக்கு வந்திருக்காதுன்னா, அவங்களுக்கு அந்த டைம் வந்திருக்காது, அந்த குழந்தை வர்றதுக்கான டைம் இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் வழிகள் இருக்குது. நான் தான் 100 தடவை சொன்னேன். சிம்மாச்சலம்னு ஒரு கோயில் இருக்குது ஆந்திராவில். அந்த கோயிலில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை இல்லாதவங்க போகணும். போயிட்டால் அங்கே ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லரில் அவங்க சந்தான கோபால் கிருஷ்ண யந்திரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழந்தை இல்லாத கணவனையும் மனைவியும் பெருமாளுடைய துணியில் போட்டு கட்டுவாங்க. நீங்கள் அந்த தூணை கட்டிக்கிட்டு ப்ரே பண்ணணும், இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வேணும், குழந்தை பிறந்தால் உன் கோயிலுக்கே நாங்கள் அதை நேர்ந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை வரும். வந்த உடனே நீங்கள் அந்த குழந்தைய போய் அந்த இடத்துல போடணும். இப்போ போட்டு சாமிக்கிட்ட இந்த குழந்தைய நாங்கள் சொன்ன மாதிரி உனக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் இதை எடுத்துன்னு போய் உன் சார்பில் வளர்க்குறோம் அப்படின்னு அதுக்கு பருத்தியாக அந்த கோயிலுக்கு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்துடணும். இல்லை ஒரு அமௌண்ட்டை கோயில் வண்டியில் போட்டுட்டு அந்த குழந்தையை நீங்கள் கொண்டு வளர்த்துக்கலாம். இப்படி பல இடங்களில் இந்த சந்தான கோபால் கிருஷ்ண யந்திரம், அந்த யாகங்கள் ஓமங்கள் மூலமாக குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் எவ்வளவோ நல்லது. நீங்கள் ராமாயணத்தில் பாருங்கள், தசரதனுக்கு பிள்ளை இல்லை, ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தான்.
அப்போ அவங்க ரிஷசிருங்க மகரிஷியை கூப்பிட்டு யாகம் பண்ணுறாங்களா, புத்திரகாமேஷ் யாகம். ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கன் பிறந்தாங்களா இல்லையா? மாதிரி உங்கள் புராணங்கள்லேயும் நீங்கள் பாருங்கள், குழந்தை இல்லாதவங்க அந்த யாகங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சந்ததி பாக்கியமெல்லாம் வந்திருக்கோன்றது நம்முடைய வேதங்கள் உண்மை. அந்த வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் உண்மை. சிலது தாமதப்படுவதற்கும் சிலது இல்லாமல் போகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். இந்த யாகங்களாலும் ஹோமங்களாலும் அந்த குறைகளை நாம் நிவர்த்தி செய்து தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குற போது அந்த குறைகளை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% மேலே இருக்கும். மற்றது நமக்கு பழைய விதிப்படி குழந்தை இருக்கா இல்லையான்றது. சில பேருக்கு அது நம்ம பெரிய விஷயம் நினைக்க வேணாம். குழந்தைய பொண்டாட்டி ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகலை இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்டு போன உறவுகள் தான் மறுபடியும் வருது. உனக்கு அந்த மாதிரி எந்த உறவும் இல்லைன்னு வையேன், அப்போ அதுக்கு ஏன் கட்டின்னு அழுகுறீங்க? இல்லாததை போய் எதுக்கு தேடின்னு உட்காந்துருக்குற? அதனால் டோன்ட் பாதர். இஃப் இட் ஹேப்பன்ஸ் டசன்ட் ஹேப்பன், டோன்ட் பாதர். கர்மா இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ இல்லையா? இப்போது நான் கூட இருக்கேன், எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஐ லெஃப்ட் தம் ஆல் இன் 1996 ஆர் தே லெஃப்ட் மீ இன் 1996. இப்போ 4 + 25 29 வருஷமாக நான் ஜாலியாக தானே இருக்கேன். குழந்தை இருந்தால் என்ன, இல்லை கட்டி நமக்குண்ணா இல்லை. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஜாய் வித்தின் யூ. நீ எந்த சந்தோஷத்தை தேடுறியோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை விட்டு நீ பங்களாவில் தேடுற, காரில் தேடுற, ஸ்கூட்டரில் தேடுற, பேங்க் பேலன்ஸ் தேடுற, ப்ரமோஷனில் தேடுற, பத்மஸ்ரீ அவார்டு கட்சியா தேடுற, இப்படி எதுலையும் தேடின்னு இருக்க. சமரசனாக ஒரு பாட்டு இருக்குது, சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெளிந்தேன். சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெழுகின்றேன். இத்தனை அசுத்தமான ஜன்மம் தேவையா? அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா? இத்தனை நேரமா உறக்கம் என் மேல் இல்லையா இரக்கம்? இது சம்ரஷ்ணா சாங் தான். அது ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் சம் சாஸ்திரம் சம் இது. ஆனால் கடவுள்கள் இருக்கிறதுல உண்மை தான். ஆனால் அவங்க எல்லாம் தேவர்கள். நீ பார்க்குற எல்லாருமே தேவர்கள். கடவுள் ஒன்று தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான் பல்புன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இருக்கிறது ஒரே கடவுள், ஏகன் அநேகன். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம். அதனால் கடவுள் ஒன்று தான். ஆனால் நீ பார்க்கிற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் மாவீரனும் எல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் பிறந்தவங்க. அவங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தேவ நிலையை தொட்டவங்க. அதனால் பீப்புள் அக்செப்ட் தம் அண்ட் ரெஸ்பெக்ட் தம் ஆன் பார் வித் தி சுப்ரீம் எனர்ஜி கால் காட். அவ்வளோதான் அவங்க இருக்கிறது உண்மை. நான் தான் போட்டிருக்கேன்னு இந்த ஃபுல்லாக இங்கே இருக்கிறது பூரா நான் பார்க்குற கடவுளுங்க தான். இதெல்லாம் யாகத்தில் இல்லை கற்பூரத்தில் அந்த மாதிரி வர்றது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேமராலேயே காட்டுவேன். அதனால் எல்லோரும் உண்மை தான். நான் இயேசுநாதர் தான் காட்டியிருக்கேன் இதில். எல்லா கடவுளும் உண்மை தான், அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஸ்ரத்தா பக்தி, அதாவது நீ இந்த குழந்தை பேக்கணும் ப்ரமோஷன் வேணுன்றதுக்காகலாம் கடவுளை தேடினா இதெல்லாம் மாட்டாது. கடவுளை கடவுளுக்காக பார்க்கணும். இட்ஸ் கால்டு ரியலைசேஷன். அந்த ரியலைசேஷனுக்காக நீ கடவுளை தேடினா நிறைய சோதனைகள் வரும். நீ அதில் பாஸ் ஆகிட்டியானா உனக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லா விதமான கடவுளையும் பார்க்கலாம். என்னை பற்றியே வரும். நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர்னுவார். நீ இருக்கிற இடத்துலே தேவர்கள்லாம் உன்னை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறாங்கப்பா, இது பொய் நீ வேட்டை சுட்டிடுன்னுவார். இது மாத்திரம் இல்லைன்னு சொல்லி நான் இந்த ஓலையை வேணால் பொசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கடவுள். நவக்கோளும் அமர்ந்த வண்ணமே விளங்கும் அப்பா சிவா, தன் பணியை ஆற்ற ஒன்றாவது தடுத்திரும்னுவார். 9 கிரமும் நீ சொன்னாக்கா நீ ப்ரே பண்ணால் கட்டுப்படும். அது அதனுடைய போக்கில் உலகத்தில் ஜனங்களை கஷ்டப்படுத்தாது அப்படின்னு. இது நாம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு கடவுள். அது ஏதோ ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுமே தவிர, இட் இஸ் பெட்டர் பீப்புள் அண்டர்கோ தேர் கர்மாஸ்.
அவங்கவுங்க ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தாக்க போய் கழுவிக்கணும், தும்மல் வந்தால் எடுத்துடணும். இதை அவாய்டு எதுக்கு பண்ணணும் இல்லையா? இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா கஷ்டங்களும் கூட நமக்கு நல்லது தான். ஒரு அழுக்கு துணி இருக்குது, அதை நீ ஏன் துவைக்கிற? அது நல்லா ஆகிட்டு அது இஸ்திரி போட்டு திருப்பியும் போட்டுக்க போகிற, அதுக்காக நீ பண்ணுற. ஒரு கோல்டு இருக்குது, அதை ஏன் நெருப்பில் போட்டு நீ சுடுற ஹை டெம்பரேச்சரில் அதில் இருக்கிற கல்மிஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீ அதை நகையாக பண்ணி போட்டுக்கணுங்கிறதுக்காக பண்ணுற. அதனால் எனிதிங் வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் இஸ் வெரி குட். அது ஞானிகளுக்கு தான் அந்த பாயிண்ட் புரியும். இல்லைன்னா நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ கோயில் கட்டுறேன், இவ்வளோ ஜனங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், இவ்வளோ தானத்தனம் பண்ணியிருக்கேன், எனக்கு எது கஷ்டம் அப்படின்னு புலம்பிக்கினே இருப்பேன். அது மாதிரிலாம் புலம்பவே தேவையில்லை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, பகவத்கீதை. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஸோ முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் நத்திங் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். இப்போ சித்த புருஷர்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க, அவங்களால அந்த கர்மாவை மாற்ற முடியும். பட் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி என்லைட்டன்ட் அண்ட் ரியலைஸ் தே டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த கர்மா. அவங்க அனுபவிக்கிறதுக்கு ரெடியாகாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்த நாக மகாசாயின்ற ஒரு பெரிய சிஷ்யர், சாமி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், உங்கள் கேன்சரை எனக்கு கொடுத்துருங்க, நான் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிறேன். ராமகிருஷ்ணன் என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பேன்னார். வைஷ்ணவத்தில் ராமானுஜருக்கு பின்னால் ஒரு பெரிய மகான் இருந்தார், அவரும் ஜிஆர் டைப் தான். அவருக்கும் இதே மாதிரி ராஜப்பலவைன்னு வந்தது, வெற்றிப்பிரை கேன்சர்னு வச்சுக்கோங்க. அவர் சிஷ்யர் கேட்குறாரு, இல்லை இல்லை என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பேன், தப்பி தவறி கூட நீ உனக்கு வேணும்னு சொல்லி ப்ரே பண்ணக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. அது மாதிரி உலகத்தில் மகான்கள் விருப்பப்பட்டு அவங்க கர்மாவை அனுபவிக்கிறாங்க. அப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தார், அவருக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண்ணு ஓரளவு தெரியும். இந்த பத்ரிநாராயண டாக்டர் தான் அவரை நல்லா பண்ணோம். லங்கில் ஒரு பக்கம், ஒரு லங்கில் ஃபுல்லாக மணல் போயிடுச்சு, அதனால் ஒரு லங்கு வேலை செய்யாது. கொலைப்பட்டினி இருந்து 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 அவருக்கு கிரானிக் அல்சரு, அதனால் வாழைப்பழ சத்து மாவு வளர்ந்த திராட்சை தான் அவர் சாப்பிட்டு இருந்தார். ஸோ எல்லா வியாதியும் இருந்தது பெரியவருக்கு, ஒரு வியாதின்னு இல்லை. நீ நினச்சிட்டு இருக்க அவ்வளோ பூஜை பண்ணிக்கிற அவருக்கு எதுவும் வியாதியெல்லாம் வராதுன்னு, எல்லாருக்கும் வரும், அவரும் எல்லாத்தையும். ஒரு தடவை வயிற்றில் பட்டினி இருந்தால் அவருக்கு அல்சர் இல்லை, அதனால் இப்படி பிடிச்சின்னு உட்காந்துருக்காரு. அப்போது எல்லோரும் பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாங்க. சொல்கிறது எங்கரமாக நான் அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன போச்சு அப்படின்னாலும். சத்யசாய் இருந்தார், சத்யசாயிக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு வாயெல்லாம் கோணி போய் ஒரு கை கால் இப்படி ஆகிப்போச்சு. எல்லோரும் சத்யசாய் எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாரு, அவருக்கு ஏன் இந்த மாதிரி வந்துச்சின்னு கொஞ்சம் பேர், யாரோ பக்தனுடைய கஷ்டத்தை இவர் வாங்கிட்டாரு, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் எல்லார் எதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அந்த கழிச்ச உடனே, கர்ம காய்ச்ச உடனே உக்காந்தார். அந்த கை இருக்கு இல்லையா, அதை இப்படி 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 பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டார். எந்திரிச்சு நின்றுட்டு அவர் சொன்னார், நான் என் கர்மாவை கழிச்சிட்டேன், இது நீ ஏன் இவ்வளோ நாள் டென்ஷனாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னாரு. மாதிரி மகான்களுக்கு இது ரொம்ப சாதாரணம். அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அவங்க ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆல் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், அவ்வளோ உயர்ந்த தவநிலைகளை தொட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சுயநலம் இல்லாமல் தியாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்களே விருப்பப்பட்டு அவங்க கஷ்டத்தை கழிக்கிற போது நமக்கு என்ன, நம்ம சாதாரண ஆளுங்க தானே, நம்ம ஏன் கழிக்கக்கூடாது? சரி, உன் கர்மா உனக்கு ஏதோ ஒரு கண் வலி, வயிற்று வலி, ஏதோ மூக்கு வலி, அதை நல்லா பண்ணதுனால நீ என்ன பண்ணிட்டு போகிற? போய் காட்டில் தாடி வளர்த்துன்னு உட்காந்துட்டு ஓம் ரீம் சொல்ல போறியா? திருப்பியும் உலக வாழ்க்கையில் பொறுக்கிறதுக்கு தான் போக போகிறேன் இல்லையா? த மொமெண்ட் யூ பிகம் ஆல்ரெடி திருப்பியும் வியாபாரத்துக்கு தான் போக போகிற. நீ புத்தி கேட்டு போய் தான் அலைய போகிற. அப்போ நீ நல்லா ஆனால் என்ன, ஆக கட்டினா இது நீ தவம் செய்யறதுக்காக போய் உட்காந்துக்க போறியா? பாசிபிள் இல்லை, மக்களால் முடியாது. ஏன்னா அவங்க பிளானட்ஸ் இன்னும் கோஆப்ரேட் பண்ணாது, தவநிதிக்கு அவங்கள கோஆப்ரேட் பண்ணாது. இட் இஸ் பெட்டர் யூ பி a mute witness to whatever happens around you and never think that you are a performer. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. Connected to this கும்பாபிஷேகம், இப்போ பத்மநாப கஷேத்திரத்தில் ரொம்ப ஆஃப்டர் 270 years இது சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் யூ ஆல்வேஸ் மென்ஷன் தட் வென் வி டூ திஸ் கும்பாபிஷேகம் இஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் தட் ஐடில் இல்லையா? சோஃபார் அவர் எப்படி அந்த சாமி மேனேஜ்? நிறைய கோயிலில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணணும்.
திருவண்ணாமலையில் 40 வருஷம் கழித்து பண்ணாங்க கும்பாபிஷேகம். இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ ஏன் வந்து அவ்வளோ பெரிய கோயில் அவ்வளோ துட்டுக்குது ஏன் பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த ட்ரஸ்டீஸு, கவர்மெண்ட்டு, பர்மிஷன்ஸு, ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் கோயில், இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணக்காரியமாக இருக்கும். பட் அக்கார்டிங் டு சாஸ்திராஸ் 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா அந்த ரீசார்ஜ் ப்ராசஸ் பண்ணணும். டெஃபினட்டாக பண்ணணும் 12 இயர்ஸ்க்கு. அதுவும் எந்த கோயிலில் நிறைய ஜனங்க போய் கும்பிடுறாங்களோ அந்த கோயிலுக்கு கட்டாயம் பண்ணும். ஏன்னா இவ்வளோ ஜனங்க போய் அந்த கோயிலுக்கு இருக்கிற பவரை இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போது திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். அதனால் நார்மல் டைம் இஸ் 12 இயர்ஸ். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர்கிட்ட படுகப்பத்துன்னு ஒரு ஊர். நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். வாரியார் இறந்து போன பின்னால் ஆவணி மாதத்தில் அந்த ஸ்பீச்சுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஆதித்தன் ஸ்டோர்னு ஒருத்தர் ரெட்டிஸில் கிருஷ்ணராஜ நாடார்னு பேர், எங்கள் ஊர் பக்கத்தில் தான், வாங்க சாமின்னு எல்லோரும் கூட்டின்னு போனாங்க. எல்லாருக்கும் டேபிள் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் வெயிலுக்கு அந்த அம்மன்னு ஒரு கோயில் இருக்குது, ஊரில் பஞ்சாயத்துனால அடிஜேட்டியில் அந்த கோயில் பூட்டி வச்சுருக்கிறாங்க, எங்கள் ஊரில் மழையே இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு அம்மனை கொண்டாந்து கோயிலில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பூட்டிட்டு நீங்கள் பாட்டிக்கு ஜாலியாக இருப்பீங்க, உங்கள் ஊரில் மழை பெய்யணும் மாதிரி நீங்கள் நினச்சாங்கன்னா பைத்தியம் தானே. உங்களுக்கு நிஜமாகவே கடவுள் மேலே பக்தி இருந்தால் என்னை நம்பி கோயிலை திறங்க, மழை பெய்யுதா இல்லையா பாருங்கண்ணா. அதே மாதிரி அவங்களும் திறந்தாங்க. ஐஸ் கட்டி மழை பெஞ்சி. அப்போ ஊருக்காரங்க ஒரு 2 வேனில் என்கிட்ட வந்தாங்க. வந்து இந்த மாதிரி சாமி என்ன ரிஷேஸ்வரங்க மரிஷி கால் வச்சா மழை வரும்னாங்க. சிவசங்கர் பாபா எங்கள் ஊருக்கு வந்தார், இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த கோயிலை திறந்து நாங்கள் பூஜை பண்ண உடனே பனிக்கட்டி மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க இவ்வளோ பெரிய சட்டத்தில் எழுதி பிரிண்ட் அடிச்சோ எழுதியோ கொண்டு வந்தாங்க. ஏன்னா மாட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா இருக்கும் அது. ஸோ ரொம்ப சிம்பிள் அது. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கிரம்பிளிங் தட் சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங், வாட் ஷுட் பி டன் டு ஹேப்பன், மேக் சம்திங் ஹேப்பனுங்கிறத நீங்கள் யோசனை பண்ண வேண்டியது. நான் ஒரு தடவை 30-40 பேரை கூப்பிட்டுன்னு வள்ளிமலை போனேன். வள்ளிமலையில் உங்களுக்கு தெரியும் 44 டிகிரி வேலூரில் எப்பயுமே வெயில் இருக்கும். அதனால் மலை மேலே படியேறி போனீங்கன்னா அங்கே ஒரு முருகர் இருப்பார். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா வள்ளிமலை சேஸ்தான சாமி மகான்கள்லாம் இருக்கிற சமாதி ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே போனேன்னா ஒரு 500 அடி மேலே போனால் ஒரு 4 கல் மண்டபம் இருக்கும், அது மேலே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுதான் டாப் அந்த மலையில், வள்ளிமலையில். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் 7-8 வருஷமாக மழையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்ல. அந்த முருகருக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, பூ ஏதோ இலை, அதையும் கொஞ்சம் உபூதி எடுத்துக்கினேன். வர்ற வழியில் ஒரு காலி கற்பூரம் போயிடுச்சு, அதில் அந்த குட்டையில் இருந்த அழுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன். நேராக போய் அந்த சிவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த தண்ணியை அபிஷேகம் பண்ணி இந்த பூவெல்லாம் போட்டுட்டு நாம் பூஜை பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விதவிதமான டான்ஸ் போஸில் இந்த படங்க இருக்கும், அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கும், வேறு எங்கேனா இருக்கும். அதெல்லாம் அப்போ வந்த டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்துச்சு. வந்துட்டு நாங்கள்லாம் காட்பாடி ரயில் ஏறுறதுக்காக பஸ்ஸில் வந்து உக்காந்துட்டோம். வித்தின் 5-10 மினிட்ஸ் இடி இடித்து மழை பெஞ்சி டிரைவர் சீட்டு இது வரைக்கும் அப்படியே தண்ணியில் மூழ்கிச்சு பஸ்ஸு. அந்த அளவுக்கெல்லாம் அதிசயங்கள் இருக்குது. அதனால் முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் குன்றும். கோயிலில் பூஜைங்க ஒழுக்காக நடக்கலைன்னா மழை பெய்யாது. வாரின்னா மழை, வளம் குன்றும். மன்னருக்கு தீங்குல, கவர்மெண்ட்லாம் ஒழுங்காக இயங்க முடியாது. கன்னம் களவு மிகுத்திடும் காசினியில், பொய் பித்திராட்டம் திருடெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இந்த பூமியில். யார் அவனுக்கு சொன்னாங்கன்னா சிவபெருமான்கிட்ட இருக்கிற நந்தி பகவான் தான் சொன்னார். எண்ணறி நந்தி எடுத்துரைத்தானே. முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றினின் வாரி வளம் குன்றும். மன்னருக்கு தீங்குல, கன்னம் களவு மிகுத்திடும் காசினியில், எண்ணறு நந்தி எடுத்துரைத்தானேன்னு திருமூலர் சொல்கிறார். அதனால் நீங்கள் இப்போ கூட எந்த கோயிலெல்லாம் வந்து பூட்டி வச்சுருக்கீங்களோ, எங்கெல்லாம் பரம தரித்திரமாக இருக்குது, சாமிக்கு நல்ல வஸ்திரம், நல்ல வசதிகள், சாப்பாடு நைவேத்தியெல்லாம் இல்லாமல் இருக்கோ, அந்த கோயிலில் சும்மா ஒரு விளக்கேற்றி கோயிலை சுத்தமாக வச்சுக்கிட்டு விளக்கேற்றினா போகிறோம். கோயில் இடிஞ்சதை பற்றி கவலைப்படாத, ஒவ்வாலை பற்றி கவலைப்படாத, விளக்கேறினோம். அந்த கோயிலில் சாப்பிடணும், வீட்டில் பண்ண வெள்ளை சாத்தை கூட கொண்டு போய் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பூஜை பண்ணினாக்கா எண்ணி 48 நாளுக்குள்ளே உனக்கு அந்த கோயில் விளங்கிடும். அதுக்கப்புறம் ஜனங்க காசு கொடுப்பாங்க, நீ அந்த கோயிலை பெயிண்ட் அடி என்ன வேணால் பண்ணிக்கோ, எதை வேணும் பண்ணின்னு போ.
வசூல் பண்ணி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் பூஜை ஆரம்பிப்பேன்னா விளங்கவே விளங்காது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர், தென் ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் வில் ஹேப்பன். காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இப்போ நான் வந்து கூப்பிடணும் வழி அப்படின்னா தான் அவன் வருவாள். நான் கூப்பிடாதே இருந்தாக்கா வழி அங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ யூ ஹேவ் டு கால். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ காட்ஸ் ரியலி எக்ஸிஸ்ட் அண்ட் டோன்ட் ட்ரை டு அனலைஸ் காட்ஸ் and their methods are working. They have all rules for themselves. நீ வந்து உன்னுடைய ஹியூமன் மைண்டை வச்சுக்கிட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். why something is happening, why something is not happening, they have reason and rhymes. So if you understand that they know better than you, automatically you will take to more prayers and things will happen on their own. இறைவன் சாதி சமய வேறுபாடு இன்றி பக்தர்களை ஆட்கொண்டார். துல்க நாச்சியார் பற்றி தயவு செய்து கூறுங்கள். ராமானுஜர் வடநாட்டுக்கு போகிறாரு. அவுரங்கசீப்பினுடைய அரண்மனையில் சொல்கிறாங்க, இந்த திருநாராயணபுரம் கர்நாடகாவில் இருக்கு இல்லையா, மேலக்கோட்டையூர் இன்னும் அதுக்கு பேர். அந்த இடத்துல இருந்த அந்த சாமி, அவர் குட்டி சாமி, அவருடைய சிலையை அவுரங்கசீப்புடைய படையில் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அது அவுரங்கசீப் அரண்மனையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ராமானுஜர் போகிறார். அவுரங்கசீப் ஆல் செட் அண்ட் டன் ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரியல் மகாத்மாஸ். சொல்கிறான், நீங்கள் இருந்தால் எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்றான். எதை எடுத்துன்னு தர்றவர் கிடைக்கல. இவர் அரண்மனைக்குள்ளே போகிறார். சாமின்றதுனால யாரும் ஒன்றும் சொல்லலை. அந்த புறத்தில் அவுரங்கசீப்பினுடைய பேத்தி இல்லையா, அவள் விளையாடுறதுக்காக வச்சிருந்த பொம்மைகளில் இது கிடக்குது. யார்? செல்லப்பிள்ளைன்னு பேர் அந்த சாமிக்கு. பெட்டு சன்னுன்னு வச்சுக்கோங்க, செல்லப்பிள்ளை யாருன்னு. இவர் அதை எடுத்துன்ட்டு வர்றாரு. அந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சிலையை எடுத்துன்னு யாரோ போனான் சாமின்ட்டு. அதனால் இவர் எந்த பல்லக்கில் ஏறி போகிறாரோ பின்னால் குதிரை மேலே அவள் தொட்டின்னு ஓடியாடுறான். அப்போ இவருக்கு வேறு வழி தெரியல. நடுவழியில் இவகிட்ட என்ன பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு, பெருமாள் நீ பத்திரமா பார்த்துக்கோமான்னு அவளையும் பல்லக்கில் ஏற்றி விட்டுறாரு. அந்த பல்லக்கில் அங்கேருந்து தூக்கின்னு மைசூருக்கு வராங்க. வர்றபோது பார்த்தாக்கா அவள் இறந்து கிடக்கிறாள். அந்த பெருமாளை கட்டிக்கிட்டு அவரோட ஐக்கியமாகி போயிட்டாள். அவள் தான் துல்க நாச்சியார்னு சொல்கிறது. துல்கான்னா தெரியும், முஸ்லீம்னு அர்த்தம். துல்கான்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். நாச்சியார்னா பகவானுடைய ஒய்ஃபுக்கு அது ஒரு பேர், நாச்சியார்னு சொல்கிறது. ஸோ ஷி மெர்ஜ்டு வித் தி லார்ட். அதனால் இன்றைக்கும் கூட சில கோயில்களில் துல்க நாச்சியார்ன்றதுக்கு ஒரு தனியாக ஒரு சிலை வச்சுருப்பாங்க. So this is the short story behind Tulka Nachiyar. She is a real Muslim girl. அவுரங்கசீப்போட பேத்தி. அவள் அந்த குழந்தை வடிவத்தில் இருந்த சாமியை நிஜமாகவே கொஞ்சி, இப்போ உங்கள் குழந்தைங்க பொம்மையெல்லாம் விளையாடுது இல்லையா, அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் இருந்தால் கடவுளை தேடி அவள் ஓடி வந்ததுனால ராமானுஜர் அவளுக்கு கூடவே பல்லக்கில் உட்கார வச்சு ரெண்டரை கலந்து போயிட்டா. அவள் சாமிக்கிட்ட கலந்து போயிட்டான். அப்போ ஆண்டாள் கலந்துட்டான்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அந்த மாதிரி அவள் கலந்ததையும் நம்பணும். ஆண்டாள் யார்? பெரிய அந்த நம்பிகள் இருந்தார் இல்லையா, அவருக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்தான். ஒரு மகள் தன்னை உடையேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குழந்தை இருந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. பின்னால் திருப்பாவை இதெல்லாம் வேறு கதை. இட்ஸ் லாங் ஸ்டோரி. அப்போ அந்த ஆண்டாள் இருக்கா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது ஸ்ரீரங்கநாதர் வந்து கனவுல சொல்கிறார். யாருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறார், நீங்கள் அவளை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வாங்க திருச்சிக்கிறாங்க ரங்கநாதர் கோயிலுக்கு. அண்ட் வர்ற வழி பூரா மாவிலை தோரணம் வாழை மரம் நட்டு மரியாதையாக கூப்பிட்டு வரணும், பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ வர்றா, ரங்கநாதரை பார்க்குறா. அவள் வந்து அப்படியே ரங்கநாதரோடு இரண்டரை கலந்து போகிறாள். யார்? ஆண்டாள் என்பவள் ரங்கநாதரோடு இறந்து கிளம்புகிறாள். அப்போ தான் அந்த அப்போ நம்பி இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாக்காரர், அவர் சொல்கிறார், ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருக்கண்மால் கொண்டு போனான். இருந்ததே ஒரு பொண்ணு தான், அவளே இந்த பாழா போன பெருமாள் பிடிச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி நிந்தாஸ்துதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. குலசேகர ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் காவிரிக்கு அக்கறையில் இருப்பார் எப்பயும். அவர் கீழ் ஜாதின்றதுனால இந்த கோயிலுக்குள்ளே அந்த காலத்து ஐயங்காரங்க விட மாட்டாங்கன்ட்டு காவிரிக்கு அக்கறையில் இருந்தால் அவர் பாடிக்கின்னே இருப்பார். ஒரு நாள் பெருமாள் சொல்கிறார், அவர்கிட்ட பூஜை பண்ணுற ஒரு ஐயர்,
உலோபசாரங்க முனிவர்னு இந்த மாதிரி அக்கறையில் ஒருத்தர் இருக்கான். அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான். அவன் தோல் மேலே கம்பல் பண்ணியாவது உட்கார வச்சு தூக்கினுவான் அப்படின்ட்டு. ஸோ அவனை தூக்கின்னு வர்றாங்க. ரங்கநாதரை பார்க்குறான். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து பாடினது, 12 ஆழ்வார்கள் பாடினது. அதில் ஒரே ஒரு ஆழ்வார் இருக்கான் இல்லையா, இவன் அமலநாதி பிரான் அப்படின்னு ஆரம்பித்து 18 பாட்டு தான் பாடினான். அது எப்படி வரும்னா, அமலநாதி பிரான்னா ஆ, அடுத்த பாசனம் ஆ, இந்த மாதிரி வரிசையாக ஆ இ இந்த பேசிஸில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டு பாடி உடனே அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே அப்படிங்கிறார். தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை பார்த்த கண்கள் வேறு எதையும் பார்க்காது அப்படின்னு. அப்போ அவருடைய ஆவி ரங்கநாதர் கூட கலந்து போச்சு. அப்போ எதுவும் ஆண்டாள் தான் கலக்கும்னு நினைக்காத, துலுக்க நாச்சியார் தான் கலப்பான்னு நினைக்காத. உங்கள்கிட்ட அந்த பக்தி இருந்தால் நீ கூட கலக்கலாம், டெஃபினட்டாக கலக்கலாம். அதனால் அண்டர்கோன் தேவர்கள் தலைவன் அணி அரங்கன் அழகான அரங்கன் அவனை கண்ட கண்கள் அவனை பார்த்த கண்ணு வேறு எதையும் பார்க்காதுன்னு ஒன்று அவருடைய ஆவி அதில் போய் கலந்துச்சு. இந்த மாதிரி நடந்துட்டால் அது ஆவிக்கினிய துறையே அப்படின்னாங்க. என்னுடைய ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கொஞ்சறது துறை அப்படின்னு குழந்தைய கொஞ்சம் இல்லையா, அந்த மாதிரி ஆவிக்கினிய துறையே. வள்ளலார் கூட அந்த நிலைகளில் தான் இருந்தார். எனது சாமி, எனது துரை, என் உயிர் நாயகன், என் உயிரில் கலந்து நின்றான். கொஞ்சறார், என் சாமி, என் துரை, என் உயிர் நாயகன், என் உயிரில் கலந்து நின்றார். அதை உன்னுந்தோறும் ஆவி செல்லாறுமுதமானதுங்கிறார். அதை நினச்சி பார்த்தா என்னுடைய ஆவி அப்படியே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். அதனால் இது எல்லாருக்கும் பாசிபிள் தான். அதாவது ரோமம் சிலிர்ப்ப முடியெல்லாம் நிற்கணும் கடவுளை பார்த்தோன்னே. கரமலர் மொட்டித்து அரகராவென்று அரற்றி அரோகரா அரோகரா அரோகரன் அரகரா என்று அரற்றி ஊற்றெடும் கண்ணீர் அதனால் வம்மின் உலகியரில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீருங்கள். மரணமில்லாத நிலையில் சாமி கூட இணக்கமாக இணைந்து வாழ முடியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தியாகபிரம்மம் ராமர் சொல்லிட்டார், இத்தனாம் தேதி இந்த முகூர்த்தத்தில் நீ எங்கூட கலந்துடலாம், அது வரைக்கும் நீ இந்த மரத்தடியில் திருவையாறில் உட்காந்துக்கிட்டு என்னை நினச்சிக்கிட்டுன்றாரு. சொன்ன மாதிரி ராமர் தியாக பிரம்மத்துக்கு அந்த இடத்துல கொடுத்தாரே இல்லையா. இன்றைக்கும் போனாக்கா அந்த மரம்லாம் இருக்குது. தியாக பிரம்மத்துக்கு ஒரு கோயில் கட்டி உற்சவம் பண்ணுறாங்க. எல்லா பாகவதர்களும் அங்கே போய் உட்காந்துட்டு திருவையாறில் அந்த விழாவெல்லாம் எடுக்கிறாங்க, தியாக பிரம்மம் பாடினதை நினச்சிக்கிட்டு. அவர் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தார் அவருக்கே தெரியாது. அவர் எங்கேயோ கச்சேரி பண்ணிட்டு ஆந்திராவிலேருந்து வர்றாரு. வர்ற வழியில் காட்டில் வரணும், யாரோ திருடனுங்க அவர் பின்னாலேயே வர்றாங்க. அவருக்கு யாரோ பணம் கொடுத்துருக்காங்க, இவருக்கு தெரியாத பல்லக்கில் வச்சுருக்காங்க. இவருக்கு தெரியாது பாவம். இவர் ராமநாமி உற்சவம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும்னு கொடுத்துட்றாங்க. மறுநாள் காத்தால் அந்த திருடனுங்க ஒரு காலில் விழுறாங்க. சாமி, நீங்கள் 2 வாட்ச்மேன் வச்சுக்கிறீங்களே, அவங்க ராத்திரியெல்லாம் காவல் இருந்து எங்களுக்கு கிட்டேயே வர விடலை பல்லக்குக்கிட்ட. அவங்கள பார்த்த புனிதத்தில் எங்களுக்கு நல்ல புத்தி வந்துச்சு, அதான் சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்துக்கிறோம். எதுக்கு போனார்? அவங்க ராமநவமி உற்சவத்துக்காக கொடுத்த பணங்க உங்களுக்கு தெரியாது, பல்லக்களுக்கு இது அப்படின்றார். அப்போது அவர் சொல்கிறார், நன்னு மெச்சி பாலிம்பா நூ நரிசித்தி ஓய்யாங்கிறார். ஐயா, என்ன ஒரு பொருட்டாக மதித்து பாலியன்சார்னா என்னை காப்பாற்றுறது. நன்னு மெச்சி என்னை ஒரு பொருட்டாக மதித்து நீ நூவு நடிசித்திவோ ஐயா, நீ நடந்து வந்தியா கால் நோக ராத்திரி எல்லாம் அப்படின்னு தியாகபுரமும் பாடியிருக்காரு. அதே மாதிரி இங்கே கருவூர் சித்தர்னு ஒருத்தர், அவர் ஒருத்தர் நின்றுருக்காரு. நடராஜரை பல்லக்கில் தூக்கின்னு வராங்க. ரோடாக ஊரில் மெரமணி கொண்டு போவாங்க இல்லையா. அப்போ நடராஜர் பல்லக்கில் வரதை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, இது மாதிரி நானும் சோம்பேறி, உன்னை தேடி திருச்சிற்றம்பலம் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு மூடு இல்லை, அதனால் எங்கடா நம்ம ஆள் இன்னும் வரலையே நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்கு, நீ என்ன தேடி ரோடு அலைஞ்சின்னு இருக்கியான்னாரான். நையாத மனதினன் நான் என்னை நெய்விப்பான் வேண்டி ஐயா நீ வீதி உலா போந்தனையோ. நான் உருப்படாத ஜென்மந்தான், என்னை உருப்பட வைக்கணும், நீ வீதியில் உலா வந்துன்னு இருக்கியா நடராஜான்னு சொல்கிறாங்க. இது மாதிரி மகான்களுக்கு எவ்வளோ விதமான அனுபவங்கள் கடவுள் கொடுக்குறாரு. உனக்கும் கிடைக்கும், நீ தேடலையே. See, unless you also search with that type of a fervor, உனக்கு அந்த தரிசனங்கள் எப்படி கிடச்சிடும்? சும்மா ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சு கந்த சஷ்டி கவசம் படித்தா முருகன் நின்றுடுவார்னு நினச்சானா உன் தப்பு தானே இல்லையா? பிடிக்கணும், பிடிச்சா கிடைக்கும். எனக்கு கிடைச்சது, அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்குற கடவுளுங்க தான். நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன், கைலாசிலையும் பார்த்துருக்கேன், யாகங்களில் பார்த்துருக்கேன். எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம். பட்
யூ ஹேவ் டு டிசர்வ் டு see ஆல் those things. எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன். சிவபார்வதி கூட நான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த கலிகாலத்தில் அது என்ன ஈஸியாக வர்ற விஷயமா இல்லை. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். பட் உனக்கு ஏதோ எனக்கு லட்டு வேணும், பூந்தி வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், பேங்க்கில் பேலன்ஸ் வேணுங்கிறதுக்காக தேடினா கடவுள் கிடைக்க மாட்டான். கடவுளுக்காக தேடணும், அப்போ கடவுள் கிடைப்பார். ஏதோ கடவுள் கிடைச்ச உடனே அவன் தோலில் துண்டு போட்டு முறுக்கி எனக்கு 3 பங்களா கொடுத்துரு, 4 பொண்டாட்டி கொடுத்துருங்கிறதுக்காக ஏன் கடவுள் தரிசனம் பண்ணணும் இல்லை. காட் ஃபார் த சேக் ஆஃப் காட் தேடினா கடவுள் கிடைப்பார். யாருக்குமே அதில் சந்தேகம் தேவையில்லை. ஓகேவா? பாடலாமா? மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா, மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா, வெறும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா, மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா, மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா. மானிடனாயிப்பிறப்பில் இம்மண்ணில் நான் பிறந்தேன். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.